வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் கன்னி ராசிக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு அண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இந்த தருணத்தில் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து சொல்யூஷன்ஸ்க்கான ரீடிங் கிடையாது, ஜஸ்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீடிங் அண்ட் இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதுக்கான ஒரு ரீடிங். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் தட் சொல்யூஷன், இஃப் யூ வாண்ட் டு கெட் ப்ரைவேட் ரீடிங், உங்களுக்கு சொல்யூஷன் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்தராக ஹீலிங் வேணும், உங்களுக்கு டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அதே நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து தொடர்ந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக, ஹீலிங் சம்மந்தமான டாபிக்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கான சிம்மராசிக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, relationship reading for Leo. Relationship for Leo. Okay. What's the relationship reading for Leo? Ace of Cups. ஓவர்வெல்மிங்காக இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக. மற்றது எதை வேணாலும் நான் வந்து ஸ்பாயில் பண்ணிக்க தயார் அப்படின்ற மாதிரி நீங்களோ உங்கள் பார்ட்னரோ யாரோ ஒருவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கைண்ட் ஆஃப் அடமெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு ஓவர்வெல் சொல்லலாம். இந்த ரிலேஷன் தான் எனக்கு வாழ்க்கை, தான் எனக்கு சந்தோஷமே. ஸோ இதுக்காக மற்ற விஷயங்களை கூட நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆர் ப்ரையாரிட்டி தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கு, கிளியராக இருக்கு. ஓகே, நீங்களோ உங்கள் பார்ட்னரோ யார் இந்த மாதிரி இருக்கீங்களோ அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. நான் இனிமேல் சொல்ல சொல்ல யார் இப்படி இருக்கீங்களோ அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. நான் பர்டிகுலராக இவங்க தான் சொல்ல போகிறதில்ல. இது கைண்ட் ஆஃப் ஒரு சேலஞ்சிங்காக இருந்தாலுமே ஆனால் ரொம்ப கிளியராக இருக்குது. இது இந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும். ஓவர்வெல்ம்டாக இருக்கீங்க. இதில் ஒரு நியூ பிகினிங் கூட, கைண்ட் ஆஃப் ஒரு நியூ பிகினிங் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒரு உங்களுக்கு இல்லை உங்கள் பார்ட்னருக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்புகள், நல்ல வாழ்க்கை, நல்ல விதமான விஷயங்கள் நடந்த நல்லதுக்கு எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஒரு காரணம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதுதான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ரெண்டு பேரும். ரொம்ப பாசிட்டிவாக இதை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதில் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுகளை, அதற்கான ஆக்ஷன்ஸும் எடுத்த மாதிரி தான் இருக்குது. நிறைய ஏஜ் இருக்குது. கைண்ட் ஆஃப் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பாக கூட இது இருக்கும். ஓகே, நிறைய பேருக்கு இது ஒரு ஸ்டார்டிங் லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அண்ட் வந்து அகெயின் வந்து ரீகன்சிலேஷன் பண்ணியிருப்பீங்க, நியூ பிகினிங் கொடுத்துருப்பீங்க. அண்ட் ஏதோ ஒரு நியூ ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். நீங்கள் எத்தனை வருஷம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும், பட் இப்போ ரீசன்ட் டைமில் ஏதோ ஒரு நியூ ஸ்டார்ட் கொடுத்துருக்கீங்க. ஒரு புதிய விஷயத்த கையில் எடுத்திருக்கீங்க. ஒரு புதிய கான்வர்சேஷன் போயிருக்கும், ஒரு புதிய கிளாரிட்டி கிடச்சிருக்கும், ஒரு புதிய கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஓகே, ஒரு புதிய டெசிஷன் மேக் பண்ணியிருப்பீங்க. ஏதோ கைண்ட் ஆஃப் நியூ அப்படின்னு இருக்குது. புதிய விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது. கைண்ட் ஆஃப் நியூ ஸ்டார்டிங், நியூ பிகினிங், சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அது எல்லாமே நல்லதுக்கு தான். எதுவாக இருந்தாலுமே நல்ல விஷயத்துக்காக தான், நல்லதுக்கு தான். ஓகே, சி இது இந்த நல்ல விஷயம் ஆனால் எப்படி வருதுன்னா, மிகப்பெரிய ஒரு
சோகத்துக்கு அப்புறம் தான் இது வருது. மிகப்பெரிய ஒரு அட்டி அதுக்கப்புறம் தான் வருது. சோதனை கடந்தான சாதனை, அதுதான் அட்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் வருது. மன ரீதியான ஒரு பாதிப்புகள், வலிகள், சுமைகள், பெயின் நிறைய அனுபவிச்சுதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல நீங்கள் அந்த வலி வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது, பேலன்சிங்கான நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நினச்சி வருத்தப்பட வேண்டாம், அதையே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இந்த பக்கம் உங்களோட பர்சனல் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நடக்கிற பிரச்சனைகள், இப்போ நடக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இப்போ நீங்கள் அனுபவிக்கிற வலி வேதனை எல்லாமே நியூ பிகினிங்காக தான். இந்த ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்காக தான். ஓகே, ஸோ மைண்டு தெளிவாக இருக்கணும், தெளிவாக யோசிக்கணும், மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணணும் சுச்சுவேஷன்ஸை. இது வரைக்கும் அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸை மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக டிசைட் பண்ணியிருக்கீங்க, டிசிஷன் எடுத்திருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், சரியான விஷயங்களை ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நியூ பிகினிங்கை கொடுக்க போகுது. இப்போ கூட நியூ பிகினிங், கைண்ட் ஆஃப் நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரிங்களா, நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில். ஆர் இது வரைக்கும் அப்படி இல்லை, இப்போதான் ஆனால் அந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, இப்போதான் பிரச்சனையிலே நான் இருக்கிறேன், ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்கேன் ரிலேஷன்ஷிப் சார்ந்து அப்படின்னா ஸோ இந்த டைமில் கரெக்டான டிசிஷன் எடுங்க. இந்த டைமில் தெளிவான மைண்ட் செட்டோடு இருங்க. உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை பேஸ் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்ட் ஆர் உங்களுடைய டிக்னிட்டி இல்லை உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் எந்த ஸ்டாண்டில் இருக்கீங்க அதை பேஸ் பண்ணி முடிவுகள் எடுத்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி மூவ் ஆகும். ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் கூட கிடைக்கலாம், ஆர் நியூ பேட்டர்ன் கூட உங்களுக்கு அமையலாம், நியூ பேட்டர்ன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் கூட உங்களுக்கு அமையலாம். ஓகே, கண்டிப்பாக மனவேதனைகள் வலிகள் இருக்கு. சரி, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இது ரொம்ப பெருசு, இதுலேருந்து நம்ம மீளவே முடியாது, இதோட லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் இயற்கை, யூனிவர்ஸ், கடவுள் உங்களுக்கு காட்ட வர்றது இதெல்லாம் பார்ட் ஆஃப் த லைஃப் தான். இது டெம்பரவரி தான், இது பர்மனெண்ட் கிடையாது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளோ பெருசு இல்லை, பர்மனெண்ட் கிடையாது. அது நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணிடலாம். அந்த பிரச்சனைகள், அந்த வலிகள், அதுலேருந்து வெளியே வந்துடலாம். சரிங்களா, உங்களுக்கு அகைன் ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களோட லவ் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட லவ் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் பிஃபோர் தட் இப்போ இருக்கிற அந்த மன இறுக்கத்துலேருந்து வெளியே வாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் wounds கிளியர் பண்ணுங்க. லெட்ஸ் ஹீல் யோர் செல்ஃப், லெட்ஸ் ஹீல் யோர் இமோஷன்ஸ். சரிங்களா, உங்களோட இமோஷன்ஸை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க, மற்றவங்க கிட்ட லவ் அண்ட் கேரிங்கோடு இருங்க, ஹாப்பியாக இருங்க, கிளியர் மைண்ட் செட்டோடு இருங்க. நீங்களும் உங்கள் பார்ட்னரோ இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் உங்கள் பார்ட்னரோட காண்டாக்டில் இருந்தால் கூட நீங்கள் இதை சொல்லி புரிய வைக்கலாம். ஓகே, ஸோ செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ் இதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள் இதாக இருந்தாலும். அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்கான சொல்யூஷன்ஸாக கூட அது அமையும், இது சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸாகவும் அமையும். நீங்கள் ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அது உருவாக்கி கொடுக்கும். there is opportunities for your reconciliation. சரிங்களா, உங்கள் ரீகன்சிலேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பட் நீங்கள் அதை புஷ் பண்ணணும். யூ மஸ்ட் பி புஷிங் அண்ட் நீங்கள் அதுலேருந்து வெளியேறணும். ஓகே, இந்த மன இறுக்கத்துலேருந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான், இது எண்டு கார்டுன்னு ஒரு விஷயத்த நிறுத்திருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து வெளியே வாங்க. இதுல நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு, பட் நீங்க அந்த வில் பவரோட இருக்கணும், அந்த கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும். ஓகே, எந்த அளவுக்கு ஓவர்வெல்ம்டா இருந்தீங்களோ ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் காத்துக்கிட்டு இருக்கு, நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அகைன் உங்களை மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு நியூ பிகினிங் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் பிஃபோர் தட் யூ ஹாவ் டு ஹீல் யுவர் செல்ஃப். சரிங்களா,
மெச்சூர் லவ்வாக கொண்டு போகணுன்றது தான் மெயின் விஷயமே. இதில் 2 பேரும் சேர்ந்து மெச்சூர்டு லவ்வாக எடுத்துகிட்டு போகணும். இம்மெச்சூரிட்டி லவ்வாக வந்து சண்டை போட்டோம் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு இல்லாமல் மெச்சூர் லவ்வாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸை மேற்கொள்கிறீங்கன்னா இட் வில் பி பெஸ்ட் ஃபார் யூ. ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இது வந்து போர்ட்ரே ஆகும். ஓகே, ஸோ கன்னிராசி இதுதான் உங்களுக்கான ரீடிங்கில் இருக்குது. உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.